இந்தியாவின் பாதுகாப்பு தொழில்நுட்பம் கடந்த சில ஆண்டுகளில் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் வேகமாக முன்னேறி வருகிறது. அக்னி, பிரம்மோஸ் போன்ற ஏவுகணைகள் நாட்டின் பாதுகாப்பு வலிமையின் அடையாளங்களாக திகழும் நிலையில் தற்போது அமைதியாக களமிறங்கி வரும் புதிய உள்நாட்டு ஏவுகணைதான் பிரளய். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான DRDO உருவாக்கியுள்ள இந்த குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணை எதிரியின் கட்டுப்பாட்டு மையங்கள், விமான தளங்கள், ஆயுத கிடங்குகள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை துல்லியமாக தாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. திட எரிபொருளில் இயங்கும் பிரளய் சாலை வழியாக எடுத்துச் செல்லக்கூடிய மொபைல் ஏவுதளத்தில் இருந்து ஏவப்படுவதால் மிக குறுகிய நேரத்தில் தாக்குதலுக்கு தயாராகிவிடும். 150 முதல் 500 கிலோமீட்டர் தூரம் வரை இலக்குகளை தாக்கும் திறன் கொண்ட இந்த ஏவுகணை இலக்கை நெருங்கும் இறுதி கட்டத்திலும் திசையை மாற்றும் திறன் பெற்றிருப்பது இதன் மிகப்பெரிய சிறப்பாகும். இதனால் எதிரியின் நவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளால் அதை இடைமறிப்பது மிகவும் கடினமாகிறது. செயற்கைக்கோள் வழிகாட்டும் அதிநவீன நேவிகேஷன் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருப்பதால் எந்தவொரு ராணுவ இலக்கையும் மிக துல்லியமாக தாக்கும் திறன் இதற்கு இருக்கிறது. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சோதனைகளில் பிரளய் தனது செயல்திறனை வெற்றிகரமாக நிரூபித்தது. அதனைத் தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு இந்திய ராணுவத்திற்காக இந்த ஏவுகணையை வாங்க பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் ஒப்புதல் வழங்கியது. பிரம்மோஸ் குரூஸ் ஏவுகணையாக செயல்படும் நிலையில் பிரளய் பாலிஸ்டிக் ஏவுகணையாக எதிரியின் முக்கிய ராணுவ கட்டமைப்புகளை வேகமாக அழிப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. இதனால் பிரம்மோஸுக்கு மாற்றாக அல்லாமல் அதனுடன் இணைந்து செயல்படும் சக்தி வாய்ந்த தாக்குதல் ஆயுதமாக இது பார்க்கப்படுகிறது. முக்கியமாக இந்தியா பாதுகாப்பு துறையில் தன்னிறைவை நோக்கி வேகமாக நகர்ந்து வரும் நிலையில் உள்நாட்டில் உருவாகும் இத்தகைய அதிநவீன ஏவுகணைகள் எதிர்காலத்தில் பாதுகாப்பு ஏற்றுமதிக்கும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த சில ஆண்டுகளில் இந்தியாவின் பாதுகாப்பு ஏற்றுமதி பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. ஆயுதங்களை இறக்குமதி செய்து வந்த நாடு என்ற நிலையிலிருந்து உலக நாடுகளுக்கு பாதுகாப்பு உபகரணங்களை ஏற்றுமதி செய்யும் நாடாக இந்தியா மாறி வருகிறது. அந்த பயணத்தில் பிரம்மோஸை போலவே எதிர்காலத்தில் பிரளயும் இந்தியாவின் பாதுகாப்பு தொழில்நுட்ப திறனை உலகரங்கில் எடுத்துக்காட்டும் முக்கிய ஆயுதங்களில் ஒன்றாக உருவெடுக்கலாம் என்ற நம்பிக்கை பாதுகாப்பு வட்டாரங்களில் நிலவுகிறது. 2014இல் வெறும் 700 கோடியாக இருந்த இந்தியாவின் பாதுகாப்புத்துறை ஏற்றுமதி தற்போது 2026இல் 38,424 கோடியை தொட்டு சுமார் 55 மடங்கு வரை பிரம்மாண்ட வளர்ச்சியை கண்டிருக்கிறது. ஆயுதங்களை இறக்குமதி செய்து வந்த இந்தியா மோடியின் ஆட்சியில் தனது சொந்த தயாரிப்புகளை ஏற்றுமதி செய்து பாதுகாப்பு துறையில் வரலாற்று சாதனை படைத்த வல்லரசாக உருவெடுத்துள்ளது.